எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க. ஏனுங்க பாருங்க, ஏதாவது கண்டென்ட் இருந்துட்டு பேச சொன்னா எதை பேசுவோம், ஒரு கண்டென்ட்டும் இல்லாம பேச சொன்னா என்ன பேசுறது? பாருங்க, ஒரு கண்டென்ட்டும் இல்லை இதுல. பாருங்க, விஜய் கஞ்சி குடிக்க போறாராமா. அதாவது இவர் சினிமால நடிக்கிறப்ப முஸ்லிம் தீவிரவாதிகள்லாம் அழிச்சு போட்டாருங்களா, அதனால ஒரு கட்சிக்கு வந்ததும் எல்லாரும் நல்லவங்களாயிட்டாங்க. இன்னைக்கு போய் கஞ்சி குடிக்க போறாரு. ஆக மொத்தத்துல நம்ம விஜய் பனையூர்ல இருந்து வெளியே வந்து கஞ்சி குடிக்க போறானா. சரி அரசியலுக்கு தானே பண்றாரு, இதெல்லாம் பண்றது தப்பு இல்லை, பண்ணட்டும். அடுத்தது என்ன, அமித்ஷாவோட போட்டோவை போடுறதுக்கு பதில் வேற யாராவது போட்டோ போட்டாங்களாமா. வரவேற்கிறது இவரை, வரவேற்கிறவங்க அவங்க, போட்டோ மட்டும் மாறி போச்சு, அவ்வளவுதானே. இதெல்லாம் பெரிய பிரச்சனையா? அடுத்தது என்ன, ஆளுநருக்கு சுப்ரீம் கோர்ட்டு கேள்வி, மசோதாவின் மீது முடிவெடுக்க தாமதம் ஏன்? இது தப்பான கேள்வியை கேட்டுக்கிறாங்கல்ல. மசோதா மீது முடிவெடுக்க தாமதம் ஏன்னு கேட்ட கேள்விக்கு பதில் ஏன் தாமதம் அப்படின்னு தான் கேள்வி கேட்டுக்கணும். இது என்ன புதுசா கேட்குற கேள்வியா? எப்பவும் கேட்குற கேள்விதான். எது 2 மசோதாவுக்கு கையெழுத்து போட்டாரா? நாடு ஒரு போக்க பார்த்தீங்களா? என்ன ஒரு பிரேக்கிங் நியூஸ். வேலை செய்யல அப்படின்னா ஸ்பெஷலா சொல்லலாம். அவர் வேலையை அவர் செஞ்சது பிரேக்கிங் நியூஸா போட்டு கேட்குற அளவுக்கு நம்ம நாடு எங்க போயிருக்குன்னு பாருங்க. நீ போற போக்க பார்த்தா இன்று சிவானந்த காலனி பஸ், சிவானந்த காலனி டு சிவானந்த காலனி சரியான நேரத்துக்கு சென்று வந்தது அப்படின்னு நியூஸை போடுவீங்க போல. பாருங்க ஆளுநரே, நீங்க வேலை செய்யணும், நீங்க செஞ்சதே பெரிய விஷயமா ஆயிப்போச்சு பாருங்க. அப்ப நீங்க எந்த அளவுக்கு வேலை செய்யாம இருந்திருக்கீங்கன்னு பார்த்துக்கோங்க. சரி, இது நியூஸ் இல்ல, அடுத்த நியூஸ்க்கு போவோம். பாலியல் தொழிலாளி கிட்ட போலான்னு சொல்றாரா சீமான். இன்றைக்கு களஞ்சியம் ஸ்ட்ராங் இன்டர்வியூ. என்ன தம்பி, கண்டென்ட்டையே கையில தூக்கி கொடுத்துட்டு ஸ்ட்ராங் இன்ஃபர்மேஷன்லாம் பேசிட்டு இருக்கிற? இந்த களஞ்சியம்ங்கிறது சீமான் கூடயே இருப்பார்ல ஒரு பிரதர்னு சொல்லலாமா, புரோக்கர்னு சொல்லலாமா? புரோக்கர்னே வச்சுப்போம். சரி, இவங்க கொடுத்த ஸ்ட்ராங் இன்டர்வியூ தான் கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாமா? வா களஞ்சியம் வா களஞ்சியம் வா களஞ்சியம் வா வா களஞ்சியம் வா களஞ்சியம் வா களஞ்சியம் வா. ஓ தமிழால இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. என்னத்த அப்படி கொடுத்துருக்காருன்னு கேட்போமா? கேட்டா தானே நம்ம ஏதாச்சும் சொல்ல முடியும். எங்க அந்த ஆங்கர் கேட்குறாருங்க, ஒரு கட்சி தலைவர் பாலியல் தொழிலாளி கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்றது தப்பில்லையோ அப்படின்னு கேக்குறாருங்க. களஞ்சியம் சொல்ற அப்படி நான் சொல்ற மாதிரி நீங்க என்கிட்ட கேள்வி கேளுங்க அப்படிங்கிறாரு. சினிமா துறையில ஒரு நடிகருக்கும் இயக்குனருக்கும் ஏற்படுகிற இயல்பான நட்பு தான் அவங்களோட நட்பு. ஒரு சினிமா நடிக்கும் டைரக்டருக்கும் இடையில இயல்பா ஏற்படுற நட்பு தான் அவங்களுடைய நட்பு. உதாரணத்துக்கு வேணா ஒரு பஸ் எடுத்துக்கோங்க. கண்டக்டர் கிட்ட ஒரு அம்மா டிக்கெட் கேக்குதுங்க. அந்த நட்பு இருக்குல்லங்க, அந்த அளவுக்கான நட்பு தான் இவங்க 2 பேத்துக்குள்ள இருந்திருக்கு. அந்த அம்மாவுக்கு பல 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 கனவுகள் இருந்திருக்காமா. ஆனா இந்த சில்லற பையன், இவனுக்கு ஒரு கனவும் இல்லாம இருந்தவங்க அப்படி நான் சொல்லுங்க, களஞ்சியம் தாங்க சொன்னான். சில்லற பையன் மட்டும் நான் சொன்னேன், மிச்சிருக்கிறதெல்லாம் களஞ்சியம் தான் சொன்னான். அந்த டைம்ல தான் அந்த நட்பு, இயல்பான நட்பு ஒத்து வரல. ஏன் தெரியுமா? இவன் சோத்துக்கே லாட்டரி அடிக்கிற சின்ன பையன், அந்த அம்மா பங்களாக்கே லாட்டரி அடிக்கணும் அப்படின்னு நினைக்கிற பெரிய நடிகை. ஒத்து வரல, பிரிஞ்சுட்டாங்க. ஒரு நல்ல மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் வாழ்க்கையில வந்து எப்படியாவது செட்டில் ஆயிரணும்னு துடிச்சுக்கிட்டு இருந்த ஒரு இளம் இயக்குனர். இந்த நடிகை வந்து ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை வாழணும்னு கனவு கண்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நடிகை. இவங்க 2 பேருக்கும் ஒத்து போவாது. காரணம், இவனால வச்சு சமாளிக்க முடியாது. இப்படியாப்பட்ட சூழ்நிலையில அந்த அம்மா இவரோடு கொஞ்ச நாள் பழகிட்டு விலகிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த களஞ்சியம் சீமானம் தான் ரொம்ப பிரெண்ட்ஸா இருந்திருக்காங்க. ஆனா இந்த சில்லற பையன் என்ன பண்ணிட்டு இருந்தான்னு இந்த களஞ்சியத்துக்கு தெரியாது. ஆனா தான் அறிமுகப்படுத்தின அந்த நடிகை என்னவெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு விளக்கு களஞ்சியம். அங்க லோகேஷன் கன்னட நடிகரோட பழகுறாங்க, அவரோட பிரச்சனை ஆகுது, அடிதடி ஆகுது, அவங்க வழக்காகுது. அதுக்கப்புறம் இன்னொரு சக்கீஸை யாரோ ஒருத்தரோட பழகுறாங்க, அவங்க குடும்பம் எல்லாம் சேர்ந்து வந்து இவங்களை அடிச்சு
தூக்கி போட்டுறாங்க, வழக்கு கொடுக்குறாங்க, ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆகுறாங்க, பிரச்சனை ஆகுது. அதுக்கப்புறம் ரவி பிரசாத்னு ஒருத்தர் ஆஸ்பத்திரியில இருக்கும்போது உதவி செய்யறதுக்கு போறாரு. அவரும் கன்னட நடிகர் தான். அவருக்கும் இவங்களுக்கும் லிவிங் டுகெதரா ஆகுறாங்க. கொஞ்சம் நீண்ட நாள் இவரோட லிவிங் டுகெதரா இருக்காங்க. ஒரு கட்டத்துல அவரும் அடிச்சு தூக்கி ஒரு வீட்டுக்கு விஜயலட்சுமி போறாங்க. அங்க இவங்கள அடிச்சு விரட்டுறாங்க. அதத்தான் இவர் இங்க விளக்கினார். அதுக்கப்புறம் அந்த அம்மா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகுது. அங்க ஒருத்தர் அட்டெண்டரா வராரு. அதையும் இவரு விளக்குனார். இப்படி விஜயலட்சுமி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்துக்கும் இவருதான் விளக்குனார். ஆனா இந்த சின்ன பையன் சீமான் என்ன பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னு இந்த க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு தெரியாம போயிருச்சுங்க. அந்த அளவுக்கு ஃப்ரெண்டு சீப்பு. அடுத்ததுங்க அந்த பாலியல் பத்தி ரொம்ப அழகா விளக்குனாருங்க. ஒரு தலைவன் நல்ல தலைவன் ஆனா அந்த நல்ல தலைவன் யாருன்னு சொல்ல மாட்டேங்கிறாருங்க. நல்ல தலைவன் சொல்றாரு, திடீர்னு சீமானை பத்தி பேசுறாரு, மறுபடியும் நல்ல தலைவன்கிறாரு, மறுபடியும் சீமானை பத்தி பேசுறாரு, மாத்தி பேசிக்கிட்டு இருக்காருங்க. மொத்தத்துல உளறிக்கின்னு இருக்காருங்க. அந்த நேரத்துல சீமானால விஜயலட்சுமியை வச்சு மெயின்டைன் பண்ண முடியாது அப்படின்றனால விஜயலட்சுமியை விட்டுட்டு ஓடிட்டாங்க. அண்ணன் தான் இப்ப அத விளக்குனார் அப்படின்னீங்கன்னா அது எனக்கு தெரியல. உனக்கு எப்படிப்பா தெரியும்? உனக்கு எப்படி தெரியும்? சீமானால மெயின்டைன் பண்ண முடியாதனாலதான் அந்த அம்மா ஓடி போயிருச்சுன்னு உனக்கு யாரு சொன்னா? இல்ல உனக்கு யாரு விளக்குனார்? அத சொல்லணும்ல. அத பத்தியே விளக்க மாட்டேங்கிறாரு தம்பி களஞ்சியம். அவர் வளர்ந்து வந்துட்டாரு. அவர் இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சியின் தலைவரா இருக்காரு. அப்படிங்கும் போது இவரு வளர்ந்துட்டாரு. அதனால போன எலெக்ஷன் டைம்ல யாரோ ஒருத்தங்க தந்தை பெரியார் திராவிட கழகத்துல இருந்து போய் விஜயலட்சுமிய கூட்டிட்டு வந்தாங்களாம். தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தில் பயணிக்கிற அதர்மம் அப்படிங்கிற ஒரு சேனல் வச்சு நடத்திட்டு இருக்க இங்க இருந்து போய் அந்த பொண்ணை ஒரு யுனோவா கார் வச்சு கூட்டிட்டு வந்து ஜெர்மனி ஹோட்டல்ல கொண்டாந்து தங்க வச்சு சீமானுக்கு எதிரா பேசுறதுக்கு அந்த பொண்ணுகிட்ட பயிற்சி கொடுக்குறாங்க. ஏங்க அந்த பேர் என்னன்னு தெரியலங்க, மியூட் பண்ணிட்டாங்க. யாராவது இன்னும் கமெண்ட்ல சொல்லுங்க. இது வரைக்கும் விளக்குனார்ல களஞ்சியம், அது இவருக்கு விளக்காம விட்டுட்டாங்க. அந்தம்மா பேசின ஆடியோவெல்லாம் விடுங்க களஞ்சியம். உங்க ஆளுங்க போய் அந்த அம்மா கிட்ட ஆடியோ வாங்கிட்டு வந்தாங்கல்ல, அந்த ஆடியோவை பத்தி உங்களுக்கு தெரியவே தெரியாதா களஞ்சியம்? இதை யாருமே உங்களுக்கு விளக்கி சொல்லலையா? எனக்கும் அதுதாங்க ஆச்சரியமா இருக்குது. இந்த களஞ்சியத்துக்கு ஒரு சைடு மூளையே வேற பார்க்கலிங்க. விஜயலட்சுமி அனுப்பின ஆடியோ ஃபுல்லா மெமரியில வந்துருச்சு. இந்த விஜயலட்சுமி கிட்ட போய் ஆடியோ கேட்டு வாங்கிட்டு இருந்தாங்கல்ல, அந்த கேட்டு வாங்கின ஆடியோ இவருக்கு தெரியல. இவங்க போய் கேட்டுக்கான ஆடியோவும் இவங்களுக்கு தெரியாம போயிடுச்சு. ஏக்கா மாமா ரொம்ப நல்லா இருக்கு. மாமா கூட இருக்கிற மாமா பசங்கள்லாம் மாமா மனசுக்கு எடுத்து உன்னோட மாமாவும் உங்களோட சேர விடாம இந்த மாமா பசங்கள்லாம் கெடுத்துட்டாங்கக்கா. இப்படியெல்லாம் ஆடியோ வந்துச்சு களஞ்சியம். இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுக்கு? அது எப்படி இந்த விஷயமெல்லாம் தெரியாம அப்புறம் நீ பிள்ளை மாதிரி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? எதுல நல்ல தலைவன் சில்லற பையன் என் அண்ணங்க களஞ்சியம். ஏனுங்க நீ சீமான ஆடியோன்னு போட்டு கேட்பீங்கல்ல, அதுல எல்லா ஆடியோவையும் கேட்கணும். ஒரு சைடு ஆடியோ மட்டும் கேட்டு என்ன பண்ண போறீங்க? எப்படி வளர்க்குவீங்க? இதுதான் ஸ்ட்ராங் இன்டர்வியூ மாமா. பட் வீக்கா இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. இது போக முக்தாரும் வீரலட்சுமியும் சேர்ந்து விஜயலட்சுமிக்கு 1 கோடி ரூபாய் வாங்கி தரோன்னு சொன்ன ஆடியோ அண்ணன் கேட்டுக்கிறாரு. இதெல்லாம் கேட்டே கொஞ்சம் 3 நாளுக்கு முன்னாடி சீமா முக்கிக்கிறாரு. அதை ஏன் கேட்க முட்ட? காசு கொடுத்தேன், 50,000 கொடுத்தேன். நான் டைரக்டா கொடுக்கல, ஊட்டாண்ட வேலை செஞ்சுட்டு இருந்த பையன் கையில கொடுத்தேன், அவன் கொண்டு போய் அவங்க கையில கொடுத்தான். இப்படி நாங்க கையும் வச்சு கொடுத்தது 6 காதுக்கு போகாம பாத்துக்கணும். அத்தான் அண்ணன் வாயால அண்ணனே சொல்லிக்கிறாரு. அது ஆடியோல கஞ்சியோ, அது டைரக்டா வீடியோல பேசிருக்கிறது. இதெல்லாம் கேட்காம வந்து குந்தி பேசிக்கின்னு இருக்கியா? என்ன கலைஞ்சி அதெல்லாம் சோபா. என்னைக்கு சீமானவர்கள் ஈவேராவை ஏறி அடித்து நொறுக்கினாரோ அன்னைக்கே இந்த திராவிட கூட்டம் சதி பண்ணது. சீமான் பெரியார பத்தி பேசி ஒரு 100-150 நாள் தான் ஆச்சு. ஆனா சீமான பத்தி விஜயலட்சுமி பேச ஆரம்பிச்சு 15 வருஷம் ஆச்சு. என்ன களஞ்சியம் டேட் மேட்ச் ஆகலையே? என்ன களஞ்சியம் உனக்கு அப்படித்தான் அறிவ? உனக்கு எதுக்கு களஞ்சியம்னு பேர் வச்சாங்க? கலை அப்படின்னு வச்சிருக்கலாமே. ஏன்னா ஒரு சைடு மட்டும் தான் வாங்கி பேசுற, களஞ்சியம் மாதிரி பேச மாட்டேங்கிறிய. சரி ஓகே, ஒளிச்சு கட்டணும்னு முடிவு பண்ணிட்டாங்க பெரியார் கோஷ்டிக. என்ன பண்றது?
ஆட சுப்ரீம் கோர்ட்டே என்ன சொல்லியிருக்குது, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா கிடையாது. ஒரு ஆண் ஒரு பெண்ணை ஏமாத்துறதெல்லாம் இந்தியால பெரிய பிரச்சனையா? இது ஆணோட பிறவி உரிமைங்க, ஆனா அதைத்தான் செய்வான். இதெல்லாம் இந்தியாக்குள்ள ஒரு பிரச்சனையா? அவன் படிக்கணும்னு அவசியம் இல்லை, சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லை, சக்சஸ் ஆகணும்னு அவசியம் இல்லை, உயரத்தை எட்டணும்னு அவசியம் இல்லை. ஆனா பொண்ணு என்ன வேணா பண்ணலாம், இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? அதனால கோர்ட் என்ன சொல்லுச்சு, அதெல்லாம் வெளியவே பேசி முடிச்சுட்டு வந்துருங்க, பரிசீலனை பண்ணிக்கோங்கன்னு சொல்லிடுச்சு. இது வரைக்கும் நாம் தமிழர் கட்சி சட்டத்துக்கு மேல் ஒரு காரியமும் செஞ்சதில்ல நாம் தமிழர் சீமான். ஆங்கர் என்ன கேட்டாருப்பா, என்ன கேட்டாரு, சுப்ரீம் கோர்ட்ல காம்ப்ரமைஸுக்கு சரின்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் ஏன் வெளியே வந்து பிரஸ் மீட்ல அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொன்னீங்க? அதுக்கு தான் சட்டத்தை மீறி சீமான் ஒன்றும் செய்ததில்லைன்னு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. இதுல என்ன பிரச்சனைனா, சீமானோட வக்கீல் சீமான் கிட்ட பர்மிஷன் வாங்காம அவர் இஷ்டத்துக்கு ஒத்துக்கிட்டு வந்துட்டாரு. சீமானுக்கு தெரிஞ்சதும் அந்த வக்கீல் மேல அடுத்த கேஸ் போட போறாரு. நான் செய்யாதத, நான் சொல்லாதத, என்னோட இஷ்டம் இல்லாம நீ எப்படி செய்யலாம் அப்படின்னு கேட்கல. வக்கீல் என்ன வாக்க கொடுத்துட்டு வந்திருக்காரோ அதுக்கான வேலை இங்க ஆரம்பிச்சாச்சு. ஆனா பிரஸ் மீட்ல மட்டும் நான் எதுக்கு சமரசத்துக்கு போகணும் அப்படின்னு கேக்குறாரு. என் சம்சாரம் வச்ச சாம்பாரத்துக்கு அப்புறம் ரசத்துக்கே நம்ப மாட்டேன், நான் எதுக்குடா ரசத்துக்கு போறேன் அப்படின்னு பேசிக்கிறாரா? ஏன் இப்படி பேசினார்னா, அங்கதான் ட்விஸ்டே இருக்கு. என்ன பிரச்சனைனா, நீதிமன்றத்துல பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது. அதை பார்த்துட்டு டிவியில பார்த்துக்கிட்டு உட்காந்துட்டு இருந்த இவரு அர்ஜென்ட்டா வெளியே போறதுக்காக வண்டி எடுத்துட்டு வெளியே வந்துட்டாரு. பாவம், வழக்கம் போல சார்ஜ் போட்டு இந்த மொபைலை கூட அவர் எடுக்கலையா? கூட வரவங்களும் அதே மாதிரி சார்ஜ் போட்டு அதே மாதிரி மொபைலை மறந்து வச்சுட்டு வண்டியில ஏறி உட்காந்துட்டாங்க. ஆனா இந்த ஒரு வண்டியில மட்டும் இல்லைங்க, பின்னாடி வந்த இன்னும் 3 வண்டியில கூட இதே மாதிரி வழக்கம் போல சார்ஜ போட்டு வழக்கம் போல மறந்துட்டு வந்து வண்டியில உட்காந்துட்டாங்க. இப்போ அவர் வீட்டுல இருந்து வண்டி ஏறினதுல இருந்து இவர் பிரஸ் மீட்டுக்கு கொடுக்க வர அந்த நேரம் வரைக்கும் இடையில என்ன நடந்துச்சுன்னு இவருக்கு தெரியவே இல்லை. கிட்டத்தட்ட கிபி 3ஆம் நூற்றாண்டுல இருந்து கிபி 6ஆம் நூற்றாண்டு வரைக்கும் தமிழக வரலாறு எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி இருந்தது அந்த கேப். இத ஒரு இருண்ட நேரம்னே சொல்லலாம். இப்ப இந்த கேப்ல எல்லா பிரஸ் பீப்புளும் கோர்ட்ல என்ன நடந்ததுன்னு பாத்துட்டாங்க. ஆனா சில்லறை சீமானுக்கு பாவங்க, கோர்ட்ல என்ன நடந்ததுன்னு சத்தியமா தெரியாதுங்க. நான் விளக்குறேன் மேல சத்தியம் பண்றேங்க, சீமானுக்கு தெரியாதுங்க. வந்த உடனே பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் கேக்குறாங்க, ஏங்க சமரசத்துக்கு சம்மதிச்சிட்டீங்கன்னு. நான் தான் சாம்பார் ரசத்துக்கே சம்மதிக்காதவன், எப்ப சமரசத்துக்கு சம்மதிப்பேன் அப்படின்னு ஒரு ரைமிங்ல ஃப்ளோவா கேட்டாருங்க. அவ்வளவுதாங்க. நீங்க பெருசா எடுத்து டென்ஷன் ஆயிக்காதீங்க, அவர் சட்டப்படிதான் நடப்பாருங்க. இப்படியெல்லாம் களஞ்சியம் பேசியிருக்காருங்க. அவ்வளவு நல்லவருங்க சீமான். கிட்டத்தட்ட சீமான இந்த ரேஞ்சுக்கு தான் சொல்லல. அந்த கல்வாரி மலை மேலே சைமன் கால் கடக்க நடந்தாரே, குற்றச்சாட்டை சுமந்தபடி, சைமன் குற்றச்சாட்டை சுமந்தபடி, இந்த மக்களின் பாவங்களுக்கு விடுதலை அளிக்கும்படி சைமன் கால் கடக்க நடந்தாரே. அவ்வளவு நல்ல ஒரு சீமானு களஞ்சியம் பேசியிருக்கிறாரு. அத்தையும் கேளுங்க, நாம் பேசினதையும் கேளுங்க. இப்படி எல்லாரும் பேசுவோம், எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.